ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைல் டுகெதர் வித் எம்ஜே சீரீஸ். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து டாக்ஸிக் ஃபெமினிசம். ஸோ டாக்ஸிக் ஃபெமினிசம்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா பெண் அதிகாரம், ஆண் அதிகாரம் மாதிரி பெண் அதிகாரம். ஸோ ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு கூட இந்த மாதிரியான டாக்ஸிக் பிஹேவியர் வந்து இருக்கிறது நம்ம ரொம்ப காலமாக பார்க்கறதுக்கு முடியும். ஸோ அது சீரியல்ஸில் மட்டும் இல்லாமல் சீரியல்ஸில் வர்ற அந்த வில்லன் வில்லி அந்த மாதிரி கேரக்டர்ஸில் மட்டும் இல்லாமல் நம்மளோட நிஜ வாழ்க்கையில் கூட டாக்ஸிக் ஃபெமினிசம் ஆர் டாக்ஸிக் ஃபீமேல்ஸ் ஆர் டாக்ஸிக் விமன்ஸை வந்து நிறைய பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு பதிவு தான். ஸோ எதனால் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் பிஹேவியர் ஒரு பெண்ணுக்கு வந்து ஆகுதுன்னு இதில் வந்து டூ கேட்டகரிஸ் இருக்குது. டூ கேட்டகரிஸ்னால் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வந்து அவங்களோட இயல்பே அப்படி தான், நான் மட்டுமே, என்னால் தான். இந்த நான் வந்து தலகணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தலைக்கு ஏறிட்டு இருக்கும். அந்த மாதிரி சில விமன்ஸ் இருப்பாங்க. அதை விட்டு செகண்ட் கேட்டகரியில் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வீட்டில் நடக்கிற அந்த சூழ்நிலைகளை பொறுத்து அவங்களோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகுறதா இருக்கட்டும், இல்லை ரொம்ப வருஷமாக அந்த ஒரு ப்ராப்ளமை வந்து அவங்களோட ஹஸ்பண்டோ இல்லைன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ சால்வ் பண்ணாமல் அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால கூட டாக்ஸிக் பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறது நாம் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு மெயில் வந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப இயர்ஸ் பேக், ஆல்மோஸ்ட் ஒரு 17 to 16 இயர்ஸ் பேக் வந்து அந்த ஒரு விமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷீ லிட்ரலி கிவ் பாய்சன் டு தேர் இன்லாஸ். பாய்சனை வந்து உங்களோட இன்லாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒரு விமனுக்கு வருதுன்னா இட் இஸ் முழுக்க வந்து சுற்றி இருக்கும் நபர்களால் மட்டுமே. ஸோ அது வந்து செகண்ட் கேட்டகரி. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி நான் சொன்னேன் இல்லையா, அவங்கள பற்றி தான் நான் இன்னைக்கு வந்து பேச வந்திருக்கேன். இவங்களோட இயல்பு என்னன்னா, உன்னால தான் நான் இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன், இல்லைன்னா உன்னால தான் எனக்கு நல்லது நடந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாம் அவங்கள வந்து புகழ்ந்து பேசினால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கணும், இல்லைன்னா அவங்கள வந்து உன்னால தான் நான் நல்லா இருக்கேன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பூசி மொழுகி பேசுகிற ஆட்களை வந்து ரொம்ப பிடிக்கும். யார் வந்து இல்லை நீ வந்து பண்ணுறது தப்புன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆட்களை பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அது யாராக இருந்தாலும், தன் கணவனாக இருந்தாலும் கூட, அவங்க கணவனாக இருந்தாலும். ஸோ அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து இல்லை நீ தான் கரெக்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு மண்டகர்வம்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. ஏன் இந்த ஒரு டாக்ஸிக் ஃபெமினிசம் பற்றி நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ஆஸ் ஐ செட் பிஃபோர், எனக்கு வந்து மெயில் வந்துடுச்சு இல்லையா. ஸோ அந்த மெயிலில் வந்து அந்த ஒரு லேடி பாய்சன் போட்டு கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து செகண்ட் கேட்டகரியில் வருது. சாடிசத்தின் உச்சம், கல்யாணத்துக்கு பிறகு அவங்க கணவனாலையும் நாத்தனாராலையும் மாறப்பட்ட பெண், செகண்ட் கேட்டகரி. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து அவங்களோட நாத்தனார் எப்படின்னா, நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அந்த நான் என்ற ஒரு கர்வம், அகங்காரம், இதெல்லாமே வந்து அவங்களோட நாத்தனார். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டாக்ஸிக்கான ஃபெமினிசம்ஸ்க்கு நான் ஒன்று சொல்லணும். ஸோ வாழ விட என்னோட வீடியோஸில் வந்து ஆல்மோஸ்ட் நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், வாழ விடு, லீவ் அண்ட் லெட் லிவ் தான் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக் பிஹேவியர் ஏன் இயல்பாலேயே அவங்களுக்கு வருதுன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸாக இருக்கலாம். ஸோ பேரண்டிங்கில் வந்து என்ன நடக்கும்னா, இப்போது ஒரு ஃபீமேல் சைல்டு, ஆஃப்கோர்ஸ் அவங்க நாத்தனார் வந்து ஃபீமேல். ஸோ அவங்களோட அப்பா அம்மா, என்னோட அந்த கதை படிக்கும்போது வந்து நான் அந்த ஒரு
அந்த லேடியை பற்றி முழுக்க முழுக்க அவங்க நாத்தனார் பற்றி தான் இருந்துச்சு. ஸோ அந்த நாத்தனாரை உன்னிச்சு கவனிச்சும் போது இவங்களோட பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆச்சு, அந்த செகண்ட் கேட்டகரின்னு சொன்னேன் இல்லையா, அந்த விமனோட எப்படி மைண்ட் செட் எல்லாம் மாறிச்சு எல்லாமே இவங்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இவங்களை எப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்கன்னா, உன்னோட டிசிஷன் தான் இந்த வீட்டில். அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அந்த தம்பியும் கூட தம்பி அண்ட் இன்னொரு தங்கச்சியும் இருக்காங்க. பட் இன்னொரு தங்கச்சி வந்து இவங்களோட பர்சனல் வாழ்க்கையில் வந்து தலையிட மாட்டாங்க. பட் இந்த ஃபர்ஸ்ட் பொருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அந்த நாத்தனார், பெரிய நாத்தனார், ஸோ அவங்க வந்து எல்லாத்துக்குமே முக்கியம் நடக்கிறது. ஏன் இது நடக்குதுன்னா அவங்க பெற்றோர்கள் பண்ண தப்புன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எல்லாத்துக்குமே உன்னோட விருப்பம், அவங்களுக்கு கிடைச்ச கணவன் கூட எப்படி மாறிட்டு இருக்காங்கன்னா எல்லாமே உன்னோட விருப்பம் தான் என்ற சொல்கிற ஒரு மைண்ட் செட் அப்படி மாற்றிடுறாங்கன்னு என்னோட ஒப்பீனியன் தான் அது. ஸோ அந்த மாதிரி டாக்ஸிக் ஆட்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒன்று தான், லிவ் அண்ட் லெட் லிவ், வாழ விடு. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. அண்ட் ஏன் இன்னுமே நம்மளோட சொசைட்டியில் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்கன்னு எனக்கு வருத்தம் அண்ட் அதே சமயத்தில் கோபம் கூட இருக்குது. ஸோ இந்த கோவத்துக்கெல்லாம் எவ்வளோ தூரம் எனக்கு விடை கிடைக்கும் என்ன எனக்கு தெரியாது, பட் அவ்வளோ தூரம் நான் கண்டிப்பாக பயணிப்பேன். ஸோ தேங்க்யூ. சைனிங் ஆஃப் முனிஷா ஜெயக்குமார். பபாய்.